போடுறோம் என்ஜாய் பண்றோம். இப்போ நாங்கள் எல்லாம் வந்துட்டு வருஷம் மே மாதம் வந்துட்டாலே விடுமுறை நாட்கள் எல்லாருமே வந்து காசு எல்லோரும் ஒன்றா காசு போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். பிரியாணிக்கு மொதல் வினோதம் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் பேர் வந்து வினோதம். ஆள் ஊப்புளி கொண்ட மாதிரி இருப்பான். அவன் பேர் வினோதம் தான் சமைக்க போகிறான். ஏன்னா போட்டில் எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான்னு சொல்லிட்டு அவன் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து சட்டியில் வந்து நல்லா எண்ணெயை ஊற்றிட்டான். அதில் விஸ்வான ஒரு பையன் வந்து சிங்கப்பூரில் வந்தான். அவன் வந்து க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறான். ஒளியாக இருக்கான் பாருங்க. கேஸ் சிலிண்டர் கிட்ட வந்து போகிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த பசங்களோட என்ஜாய் பண்ணுறது ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல. 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ஊருக்கு வந்துக்கிறான். எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் வெட்டி வெங்காயம் வதக்கிற பிறகு தான் இதாகும். பட்டை கிராம்பு 4-5 ஐட்டம் அதுக்கு பேர் தெரியும். பட்டை கிராம்பு வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் வெட்டி வைங்க. என்ன தெரியுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 வெட்டி செய்ய போறோம். ஆனால் நாங்கள் செய்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பிரியாணி தான் செய்கிறோம். சிக்கன் பிரியாணி செய்யக்குள்ள வந்து எல்லோரும் சேர்ந்து பசங்களாம் சேர்ந்து ஒரு 12-13 பேர் சேர்ந்து செய்யக்குள்ள அதில் வந்து ஒரு சூப்பரான அனுபவங்கள், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இந்தமாரி ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்தமாரி உங்கள் ஊரில் உள்ள பசங்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டெலாம் போட்டுட்டு சூப்பராக இருக்கும். எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த போட்டு ஓனரோட பையன்ட்டு தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. சிலிண்டர்லேருந்து அடுப்புலேருந்து அங்கே உள்ள ஆயிலேருந்து இவனை 2 பேர் லவ் ஜோடி மாதிரி ஆகிட்டுருக்கானோ. அவன் பேர் வந்து குஞ்சு பிள்ளை, இன்னொருத்த பேர் வந்து சுருட்ட மண்டையன், பேர் கபிலன்னு நினைக்கிறேன். அவன் 2 ரவுண்டு சுற்றிக்கிட்டு லேசாக ஏதாவது கழுவி கொடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சாடு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிச்சோன்னா எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான். அவன் தான் வந்து விக்கி. இவனை மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான். இவன் பேர் வந்து போண்டான்னு நினைக்கிறேன், குண்டு போண்டா. பிரியாணிலாம் சும்மா பயங்கரமாக செய்கிறாங்க. தயிர் பால் அதெல்லாம் ஊற்றி ஒரு சரியான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்தமாரி டேஸ்ட்டில் செய்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஏகப்பட்டது கட்டாம்டான்னு சும்மா கடைக்கிறதுலாம் அள்ளி போடுறான். ஆனால் ஃபைனலாக சாப்பிட்ட போல் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபைனலாக சாப்பிட்டதை அதையும் வீடியோட காட்டிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து சிக்கன் 65 போடுறதுக்காக தயிர், முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு சும்மா கலக்கி பிசைஞ்சு அடிக்கிறோம். பாருங்கள், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பையன் தான் சென்டரில் உட்காந்துரு பேர் தான் வந்து விஸ்வாபாய். அவன் தான் வந்து ஒரு வைப்ல இப்ப பாட்டு போடுறோம். பாட்டு போடுங்க, டான்ஸ் ஆடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து ஒரு 3 மணி நேரமா இவர் செஞ்சிருக்காரு. சிங்கப்பூர்ல இருந்து வந்தவர். பாருங்க, நல்லா இருக்கு. அவர் சிங்கப்பூர்ல எதுக்கு தான் வந்தாருன்னு தெரியல, ஊருக்கு தண்டமா இருக்காரு. மண்டுவானி அரிசி எல்லாத்தையும் போட மாட்டேன், மண்டிட்டு தான் இருப்பான். நிறைய இருக்கா தண்ணி நிறைய. முந்திரியா எண்ணெயில போட்டு நெய்யில போட்டு வறுத்துட்டு இருந்துச்சுக்க. சும்மா செய்யடா, நெய்யில போட்டு வரங்க. அது என்னடா சும்மா வெறுதா சாப்பிடுறதுடா. யாரு டிராவல்ஸ் அபிஷேக் இல்ல போடல, எதுவும் போடல. ரெட் அவுட் ஆயிடுனா இது முந்திரியை நசுக்கிறேன். நல்லா அடிக்கிறான் போட்டு. திராட்சை 2 வெட்டு. ஆகா, பிரியாணிக்கு தேவையான அனைத்து மசாலா இதெல்லாமே போட்டாச்சு. தக்காளி, மிளகா, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாட்டு மசாலாலாம் போட்டாட்டு கலக்கி விடலாம். இப்ப சிக்கன்ல லைட்டா வெந்துட்ட பிறகு அடுத்தது அரிசியை போட வேண்டியதுதான். அப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. எப்ப இந்த சிக்கன் செய்வான்
நாங்கள் இப்போ தயிர் ஊற்றி அரை பதில் வந்துச்சு. தயிர் ஊற்றிட்டு அடுத்தது சிக்கன் போட வேண்டியதான். இப்பதான் வந்து ஒரு இப்போதான் ஒரு லெவலில் வந்துருக்கு. உப்பு பாருங்க சிக்கன் போடுறோம். சிக்கன் எல்லாம் வந்து கிரேவி மாரி சிக்கன் இப்போதான் பிரியாணிக்கு சமைக்கிற மெத்தட்லாம் பார்த்தாக்கா நல்லா இருக்கும் போல. அதனால நம்மளும் ஃபைனலாக சிக்கன் எடுத்து சாப்பிடுறோம். பாருங்க இப்போ உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு. வேணாம் உப்பா, தேவையான அளவு உப்பு. நிறைய போறான்டி. மீனுக்கு உப்பு வைக்கிற மாதிரி வைக்கிறான்டா. அப்பளம் முடிச்சு ஏய் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். சவுண்ட் ஆப்ல வந்துச்சு அந்த இது. மாட்டி விட்டான். இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இது எடுத்துட்டேன். அது இவ்வளவு பேசுறது வேஸ்டா? இல்ல அது சரியில்லை கடை டைரக்ட். ஏய் மச்சான் என்னடா இந்த எல்லா லெக் பீஸையும் போடல போட்டா? ஆமா. பிரியாணில போட்டு எல்லாது. ஒரு லெக் பீஸ் இதுக்கு வைக்காம. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்த போறோம். சரிங்க. அப்புறம் முட்டையை அவிக்க போறோம். தண்ணி எடுங்க. தண்ணி ஏறா. இன்னும் கொஞ்சம் கிண்டி விடுங்க. எப்பா தண்ணி எப்பா புண்ணிய விடு. இரு நீ ஊத்தலாம் தேவை. அளவான தண்ணி தான் ஊத்து. ஏய் அத கழுவுடா மச்சான். தண்ணி தானே எடுத்து வந்தேன். அதுல என்ன கடக்கு போற மச்சான்? அது இதுதான். அள்ளிதா சாத்ரா நம்ம கடக்கு. வேற மாதிரி தான். ஏய் ஊற வச்சியா? அரிசி ஊற வச்சியா? ஏய் ஸ்டவ் ஸ்பீட்ல வையா 108 வை. இரு பறக்கடா பிச்சிட்டாப்பா. ஏய் கண்ணாம தானே bro சோறு கண்ணாம. இவன் கொலை ஊறதுல எக்ஸ்பர்ட். நான் நீ காக்கனே கொலைஞ்சிச்சா? இதோட கொலை ஊறதுல எக்ஸ்பர்ட். லாஸ்டா என்ன பண்றேன்னா முராக்கல் ஒரு பிரியாணி. அடுத்து அரிசி போடுறோம். பாருங்க வினதா சொல்லலாம். எப்பவும் வாயெல்லாம் கட் பண்ணிடுவான். அவன் தான் பேசுவாங்க. இல்ல ஒரு வச்சிருக்கேன். இப்போ சிக்கன் லைட்டா அரை பதில வெந்துட்ட பிறகு அரிசியை போடணும். உப்புலாம் போட்டேன்டா. உப்பு போடாமேடா இருப்பாங்க மயில. ஏய் டேஸ்ட் பாரு. ஏய் ஏன்டா கேக்குறான் குடாண்டா. கை வேவுடா. சொல்ல மாட்டானே உப்பு இருக்காடா கபில. வேற புளிப்பா தான் இருக்குண்ணா. மச்சான் நான் எல்லாத்தையும் கொட்டினா பொங்கி இதாகிடும். சரி கொஞ்சமா கொட்டு. ஏய் டக்குன்னு தூக்குறேன் வச்சிரு. என்ன எடுத்து ஊத்து மேல மேல வச்சு. அதுதான் நெய் ஊத்துறோம்ல. நெய் ஊத்துறாலே இதாகிடும். தட்டில் நான் அது ஏய் அவன் வந்து முட்டு பால் போட்ட போடுவான்டா. அரிசினா வேவல தெரியுதா இல்லையா? வேவும். முட்டு பால் போட்ட. ஏய் இது நிறையா டேஸ்ட் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லு. பிரிக்க வேணாம். தம்மா அப்படியே குருபான் சார் அது மாதிரி என்னடா வீடியோ மேல ஓடிடா.